இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கோவக்காயை வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி. கோவக்காயோட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்பை கரைச்சி உடம்புல எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. சர்க்கரையை சீராக்கவும், உடல் சோர்வடையாமல் தடுக்கவும் இது உதவுகிறது. இதில் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது. சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த கோவக்காய் சரி செய்யக்கூடியது. இந்த கோவக்காயை வச்சு ஒரு பொரியல் செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு கடாயில் இதை நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துலாம், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் நீங்கள் இருந்தால் சேர்த்தலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் காய் நல்லா வேகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா காய் ஒரு 90% மட்டும் வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா இடையில அப்பப்போ கலந்து கொடுத்துருங்க. மறுபடியும் பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா கடைசியாக நான் இது கூட இட்லி பொடி இருக்கு இல்லையா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி இதோட ஆட் பண்ணேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்ல சூடான சாதத்தோடு இந்த காய் மட்டும் போட்டு பெசன் சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இது சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, தயிர் சாதம், பழைய சாப்பாட்டுக்கும் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் இது சூப்பர் காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.